நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரியல் நம்பர்ஸ் லெசன்லேருந்து ரேடிக்கல் நோட்டேஷன்ன்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரேடிக்கல் நோட்டேஷன்றது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். லெட் n be a பாசிட்டிவ் இன்டிஜர், என்னன்றத பாசிட்டிவ் நம்பராகவும் அண்ட் ஆர் be a ரியல் நம்பராகவும் இருந்ததுன்னா if r power n equal to xன்னு இருந்தால் then r is called nth root of x, nth root of x ன்னு சொல்லுவோம். and we write nth root of, இது எப்படி டினோட் பண்ணணும்னு பாரு, nth root of x equal to r னு டினோட் பண்ணுவோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா nன்ற பாசிட்டிவ் இன்டிஜரும் r என்ற ரியல் நம்பரும் எடுத்துக்கும் போது r பவர் n ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம்? நம்ம n வந்து இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? ரூட்டாக மாறிடும். அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து இப்போ 4 ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இந்த 2 இங்கே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும்னா இந்த 16 இந்த ரூட்குள்ளே 16 மாறிடும். ஓகேவா? இந்த 2 எங்கே போயிடும்? இங்கே போயிடும். ஓகேவா? இதே மாதிரி தான் இங்கே r பவர் n ஈக்குவல் டு எக்ஸ், தென் இது என்னவா சேஞ்ச் ஆகிடும்? nth ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு சேஞ்ச் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா nth ரூட் ஆஃப் சப்போஸ் 2 இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு சொல்லணும். 2 இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், 3 இருந்ததுன்னா கியூப் ரூட் ஆஃப், 4 இருந்ததுன்னா 4th ரூட் ஆஃப், 5 இருந்ததுன்னா 5th ரூட் ஆஃப், அது மாதிரி ஒன்றுத்துக்கும் சொல்லணும். ஓகே, இஸ் கால்டு ரேடிக்கல். இதை பேர், இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது? ரேடிக்கல். ஓகேவா? எண்ணுக்கு பேர் என்னென்னா n இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல். இண்டெக்ஸ்னால் நத்திங் பட் எக்ஸ்பனண்ட். எக்ஸ்பனண்ட்னா பவர்னு படிச்சிருக்கோம். n வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறோம்? n இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல். ஓகேவா? எக்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னா ரேடிக்கண்ட். எக்ஸ் அதாவது உள்ளே இருக்கிற நம்பருக்கு பேர் என்னது? ரேடிக்கண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். அதாவது இந்த nth ரூட் ஆஃப் எக்ஸை இன்னொரு மெத்தடில் எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸாக எப்படி எழுதலாம்னா இந்த பவரில் இருக்கிறது, அதாவது இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகிடும்னா பவருக்கு போச்சுன்னா இந்த எக்ஸுக்கு பவராக மாறும்போது ஃப்ராக்ஷனாக மாறிடும், 1/n மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் ரூட் ஆஃப் 64 என்னவா மாறினா 64 பவர் 1/3. இதை சொல்லுங்க பார்ப்போம். என்ன 4th ரூட் ஆஃப் 64 என்னவா மாறும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 64 பவர் 1/4 மாறும். ஓகேவா? இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே ஃப்ராக்ஷனில் 1/4 மாறிடும். ஓகேவா? நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோம் என்னென்னன்ட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது. இதில் இந்த 3ன்றது, அதாவது எந்த நம்பருக்கு எத்தனை டைம் ரூட் கண்டுபிடிக்க போகிறோன்றது ரூட் இண்டெக்ஸ். அந்த பவரை வந்து ரூட் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சிம்பிள் என்னன்னு தெரியும்? ரேடிக்கல் சிம்பிள். அந்த உள்ளே இருக்கிற நம்பர் ரேடிக்கண்ட். ஓகேவா? ஸோ ஆன்சராக வர்றது தான் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 58 பேஜ் நம்பர் 58ம் 59ம் பாருங்கள். அதில் இருக்க எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் எதனா டவுட் இருந்ததுன்னா என்னை கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பவர், ரேடிக்கல் நோட்டேஷன், இண்டெக்ஸ் நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பவரில் எப்படி இருக்கும்னா 2 பவர் 6 ஈக்குவல் டு 64. ஓகேவா? இது பவர் மெத்தட். இப்படி எழுதுறனது பவர் மெத்தட். ரேடிக்கல் நோட்டேஷன் எப்படின்னா இந்த 6 வந்து இந்த ரேடிக்கல் சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணி எழுதுறது ரேடிக்கல் நோட்டேஷன். சிம்பிள், அந்த ரேடிக்கல் சிம்பிளை யூஸ் பண்ணி எழுதுறது என்னது? ரேடிக்கல் நோட்டேஷன். ஓகேவா? இந்த 6 இந்த சைடு வந்துடுச்சுன்னா என்ன ஆகிடும்? அந்த ஸ்கொயர், அந்த ரேடிக்கல் நோட்டேஷனுக்குள்ளே அந்த 6 போய்டும். ஓகேவா? இது ரேடிக்கல் நோட்டேஷன். அதுவே இப்போ ஃப்ராக்ஷன் நோட்டேஷன், அதாவது ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் எழுதும்போது என்ன ஆகிடும்னா 64 பவர் 1/6 ஆகிடும். இது என்ன நோட்டேஷன் சொல்கிறாங்கன்னா இண்டெக்ஸ் நோட்டேஷன். என்ன நோட்டேஷன்? இண்டெக்ஸ் நோட்டேஷன். இது எப்படி ரீட் பண்ணணும்னா 2 இஸ் த 6th ரூட் ஆஃப் 64ன்னு ரீட் பண்ணணும். என்ன சொல்லணும்? எல்லா மெத்தடுக்குமே 2 இஸ் த 6th ரூட் ஆஃப் 64. 2 இஸ் த 6th ரூட் ஆஃப் 64ன்னு இதை ரீட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இந்த நம்ம பார்க்க போகிற சம்ஸுக்கு டெஃபினிஷன். நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கிறதையும் ரீட் பண்ணுங்கள். 58 59 பேஜில் இருக்க எல்லா
எல்லா இதுவுமே ரீட் பண்ணி எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.